மக்கள் தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு வணக்கங்கள். கந்தனும் கவசமும் என்கிற தலைப்பிலே எம்பெருமான் முருகனுடைய தனிப்பெரும் கருணையினாலே அருணகிரிநாத பெருமான் எழுதிய கந்தர் அனுபூதியினுடைய பாடலின் சிறப்புகளை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பார்த்து வருகிறோம். அந்த வகையிலே இன்றைக்கு கந்தர் அனுபூதியினுடைய 7வது பாடலின் சிறப்பை பற்றி பார்க்க உள்ளோம். கெடுவாய் மனனே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் நிறைதாள் நினைவாய். கெடுவாய் மனனே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய். சுடுவாய் நெடுவே தனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. சுடுவாய் நெடுவே தனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. கெடுவாய் மனனே கதி கேள் கரவா இடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய். சுடுவாய் நெடுவே தனை தூள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. கெடுவாய் மனனே கதிகேள் கரவா திடுவாய் வடிவேல் இறைதாள் நினைவாய். சுடுவாய் நெடுவே தனைதாள் படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே என்று இந்த 7வது பாடலிலே சொல்லியிருக்கிறார். கெடுவாய் மனனே என்று சொன்னால் நம்முடைய மனம் நல்ல வழிகளிலே அவ்வளவு எளிதிலே செல்லுமா? செல்லாது. எப்பொழுது பார்த்தாலும் தீய வழியிலே செல்வதற்குத்தான் நம்முடைய மனம் ஓடிக்கொண்டிருக்கும். அதுதான் இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் சொல்கிறார், மனமே நீ தீய வழியிலே செல்லாதே, நீ வா, உனக்கு நான் நல்ல வழியை சொல்கிறேன். எம்பெருமான் முருகன் இருக்கிறான் உனக்கு நல்வழி சொல்ல, நீ வா, தீய வழியிலே செல்லாதே என்று மனதை அழைக்கிறார். தீய வழியிலே இருந்து விடுபட்டு நல்வழியிலே நீ வந்து வாழ்க்கையிலே உன்னத நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய மனம் எதை ஏற்க வேண்டும்? நான் என்கிற ஆணவத்தை அழிப்பது மட்டுமல்லாமல் பொன் பொருள் எல்லா பொருட்களிலும் ஆசை வைத்து வாழ்வது மட்டுமல்லாமல் எதை செய்தால் உன்னுடைய மனம் தீய வழியிலிருந்து நல்வழியை அடையும், உன்னத நிலையை அடையும் என்றால் தானம் செய்ய வேண்டும். எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே தானம் செய்கிறானோ அவன் பூர்வ ஜென்ம அந்த கர்மாக்களை எல்லாம் விடுத்து நல்வழியிலே வாழ முடியும் என்பதை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். தானம் எப்படி செய்ய வேண்டும்? ஒவ்வொரு மனிதர்களும் தானம் செய்யும் பொழுது நாம் செய்வது பிறருக்கு தெரிந்து செய்ய வேண்டும் என்று சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படியல்ல. நீ தானம் செய்வது இறைவனை நினைத்து, இறைவா நீ எனக்கு இந்த பொருளை தானம் செய்வதற்கு ஒரு அருளை தந்திருக்கிறாயே, இது உன்னுடைய அருள் அல்லவா என்று நினைத்து இறைவனை நினைத்து இறைவனை வழிபட்டு நாம் ஒருவருக்கு கொடுப்பது மற்றொருவருக்கு தெரியாமல் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை தானம் கொடுத்து நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய மனமானது அடங்கி நம்முடைய மனது நல்வழியிலே சென்று உன்னத நிலையை அடைய முடியும் என்பதை இந்த பாடலிலே சொல்லியிருக்கிறார். இந்த மனதானது ஓடிக்கொண்டே இருக்கிறதே, இந்த மனமே மனமே நீ ஓடாதே, நீ நல்வழியிலே வா. அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும்? முருகனுடைய நாமத்தை சொல்லி அடியார்களுக்கெல்லாம் தானம் செய்து அவர்களுக்கெல்லாம் உதவி செய்து முருகனுடைய நாமத்தை பாராயணம் செய்தால் நிச்சயமாக நீ அவனுடைய பாதார விந்தத்திலே சரணாகதி அடையலாம் என்பதை இந்த பாடலிலே மிக அருமையாக அருணகிரிநாத பெருமான் சொல்லியிருக்கிறார். இந்த பாடலுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், மனமே நீ கெட்டொழிய நிற்கின்றாய், உனக்கு நான் வழி சொல்கிறேன், வா, நீ தானம் செய்து எம்பெருமானுடைய நாமத்தை பாராயணம் செய்து அவருடைய பாதார விந்தங்களிலே சரணாகதி அடைய வேண்டும் என்பதை இந்த பாடலிலே அருணகிரிநாத பெருமான் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். இந்த பாடலின் மூலம் அவர் நமக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், ஏழைகளுக்கு தானம் செய்ய வேண்டும். நம்மை விட வாழ்க்கையிலே கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு தானம் செய்து அவர்களுக்கும் உதவியாக நாம் வாழ்ந்து இறைநாமத்தை பாராயணம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மனம் ஒடுங்கி மனம் அடங்கி இறைவனுடைய அருள் கடாட்சத்திலே திளைக்கலாம் என்பதை இந்த பாடலின் மூலம் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே
7வது பாடலான இந்த பாடலை தினமும் பாராயணம் செய்து மக்களுக்கெல்லாம் உதவி செய்து தானம் செய்து கந்தபிரானுடைய அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.